நாங்களும் பெரியாரை பின்பற்றுகிறவர்கள், நாங்களும் புரட்சியாளர் அம்பேத்கரை இதயத்தில் ஏந்தியவர்கள். எங்களுக்கு மீது உங்களுக்கு ஏன் இந்த வன்மம்? நீங்கள் வன்மம் கொண்டாடுவது ஆளுங்கட்சியோடு வன்மமாக இருக்க வேண்டும். அவர்கள் தான் வேங்கவயலை மூடி மறைத்தார்கள், குடித்தவர்களையே குற்றவாளியாக்கி வைத்திருக்கிறார்கள், திரௌபதி அம்மன் கோயிலை மூடி வைத்திருக்கிறார்கள், நாங்குநேரி மாணவனை வெட்ட வைத்திருக்கிறார்கள், 8000 படுகொலைகளை செய்திருக்கிறார்கள், 34 ஆணவ படுகொலைகளை அரங்கேற்றி இருக்கிறார்கள், 39 கற்பழிப்பு சம்பவங்களை நடத்தியிருக்கிறார்கள், 13 குழந்தைகள் கற்பழித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிற சம்பவத்தை இவர்கள் நிகழ்த்தியிருக்கிறார்கள். நீங்கள் யார் மேலே கோவப்படணும்? எங்க மேலேயா, திமுக மேலேயா, ஆளுங்கட்சி மேலேயா, ஆளுங்கட்சி மேலேயா, இல்லை ஆனாவனா படிக்கிற அரிச்சுவடி வெடித்து வருகிற ஒரு குழந்தை மீதா? எப்படி அது? உங்களுடைய லாஜிக்கே தப்பா இருக்கே. அப்போ உங்களுக்கு என்ன பயம் எங்களை பார்த்து? இந்த கேள்வி இருக்குல்ல. தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து அண்ணன் திருமாவர்களுக்கு என்ன பயம்? ஏன் எங்களையே சீண்டுகிறார்? சீண்ட வேண்டிய திமுகவை ஏன் பாராட்டுகிறார்? சீண்ட வேண்டிய திமுகவை ஏன் தாளாட்டுகிறார்? இந்த கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன். பாஜக கூட மறைமுக உறவுல இருக்கிறது தாவேக்கா அப்படிங்கிறாங்க. மருங்கலூர் தொகுதியில் அண்ணன் வெற்றி பெற்றதே பாரதிய ஜனதா கூட்டணியோடு என்பதை மறந்துவிடக்கூடாது. அண்ணன் கூட்டணி வைத்த காரணத்தால் தான் ஹச்ராஜா போன்ற RSS கும்பல்கள் சட்டமன்றத்துக்குள்ளே நுழைய முடிந்தது. அதையும் அண்ணன் தெரிந்து கொள்ள வேண்டும். வரலாறு வழிகாட்டியாக இருக்கிறது. ஹிஸ்டரி சோஸ் தி மீ வே.